ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் அந்த மசாலாஸ்லாம் போட்டுட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த 2 வெங்காயம் போட்டுட்டு இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி புதினா பச்சை மிளகா இன்னொன்று கோகோனட் இது போட்டு நல்லா ஸ்மூத்தியாக பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்றோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா இருக்கும். தக்காளி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. டொமேட்டோ ரைஸ்க்கு தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாஃப்ட் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வீட்டிலே அரைச்சி ஸ்டாக்காக வச்சுருப்பேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரீன் சில்லி நான் ஒரு 5 to 6 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி அதுலேயும் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். ப்ளஸ் 2 தக்காளி நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்ததும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சால்ட் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சிட்டு கொரியாண்டரும் மின்ட்டும் ஈக்குவல் ரேஷியோவில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்ததை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கர்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கொதி வந்த பிறகு சால்ட் கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். கொரியாண்டர் அண்ட் ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொரியாண்டர் அண்ட் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அண்ட் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணாதீங்க. ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசி போட்டுட்டு டம் போட்டு எடுத்திங்கன்னா டொமேட்டோ ரைஸ் ரெடி.